என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. குலதெய்வத்தின் வாக்கெல்லாம் அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைக்காது. அதனால்தான் தாய் உன்னிடத்தில் அது கிடைக்கும் பொழுது பெற்றுக்கொள் என்று சொல்கின்றேன். இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை உன் காவல் தெய்வமான நான் சுமந்து கொண்டு உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். குலதெய்வ வாக்கு எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை உன்னுடைய குலதெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மீது அதிக அக்கறை கொண்டது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா? எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வத்திற்கு அது தெரிந்துவிடும். அப்படித்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் சொல்லி இருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மிக அழகானதாக பிரதிபலிக்க கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் உன் தாய் நானும் உன்னிடத்தில் அதை தெரிவித்துவிட வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் குலதெய்வம் என்னிடத்தில் இதை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஏதோ சில காரணங்களினால் அது தள்ளி போய்கொண்டே இருக்கின்றது. உன் வீட்டில் நல்ல காரியம் சரியாக நடப்பதில்லை என்று புலம்புவது எல்லாம் உன் குலதெய்வத்திற்கு தெரியும். உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது நீ அதிலிருந்து மீண்டு சற்று மனமகிழ்ச்சியோடு இருப்பதை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் மனதிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை அது கொடுக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையானது எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் பின்னி பிணைக்கப்பட்டது. ஒவ்வொரு கஷ்டத்தையும் உன்னையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டத்தில் இதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்று நீ நினைத்தாலும் உன்னால் அதிலிருந்து மீள முடிவதில்லை. எதற்காக இந்த வாழ்க்கை என்று நீ ஏங்கிய காலம் அதிகம் உண்டு. இந்த வாழ்க்கை எல்லாம் என்னால் வாழவே முடியாது என்று நீ நினைத்த காலம் நிறைய உண்டு. இப்பொழுது ஏதோ வாழ்ந்து பார்க்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கிறது அல்லவா? இந்த நம்பிக்கையை கண்டு உன் குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடைகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை அவர்கள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார்கள். அதற்கு நீ தயாராக இரு. உன் மனநிலையில் மிகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும், எத்தனையோ பேர் உன்னை சுற்றி வந்து உன்னை சோதனைக்கு ஆளாக்கினாலும் உன் குலதெய்வம் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என்று அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்னும் சில நாட்களில் கஷ்டப்பட போகின்றார்கள். ஆனால் என் தங்கமே, இனி உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் இருக்க போவது இல்லை. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வம் பதிலடி கொடுப்பதை சில நாட்களில் நீ பார்க்க போகின்றாய். உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம் தான் உன்னை ஒவ்வொரு முறையும் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. இனிமேல் நம்மால் முடியவே முடியாது, இனி நடக்காது என்று நீ நினைத்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் உனக்கு மிக பெரிய நம்பிக்கை கொடுத்து முயற்சி கொடுத்து உன்னை மீட்டு வந்திருக்கின்றார்கள். இன்று உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? இதற்கு மேலும் என்ன நடந்தாலும் அதற்காக நீ கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நின்று கொண்டு உன்னை காப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்தில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கின்ற கடமை இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றி விடுவார்கள். எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க அவர்கள் நினைப்பது இல்லை. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை அவர்கள் ஒருபோதும் விட்டு வைப்பதும் இல்லை. இதையெல்லாம்
இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உனக்கு ஒரு வாக்கினை தருகிறார்கள் என்றால் இந்த வாக்கில் நீ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கானதை எல்லாம் அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீ ஏன் இதை கொடுக்கிறார்கள் என்று யோசித்து கொண்டிருக்காதே. அவர்கள் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்வது கிடையாது. நீ எப்பொழுதும் உன் எண்ணங்களை நல்லதாக வைத்து கொண்டால் மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும். நீ நடந்து கொண்டிருக்கும் பாதையில் சிக்கல் இருந்தாலும் உன்னோடு உன் கரத்தினை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருப்பது உன் குலதெய்வம் அல்லவா? உன்னுடைய வீட்டில் நல்ல காரியம் ஒன்று எந்தவித தடங்களும் இன்றி நடக்க ஒவ்வொரு வாரமும் தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு நீ செய்ய வேண்டும். இதை நான் அல்ல, உன் குலதெய்வம் தான் சொன்னார்கள். உன் குலதெய்வ கோயிலில் உனக்கான மனமகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று காத்திருக்கிறது. உன்னுடைய மன வலிகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதி கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கை தருவதாகவும் உன் குலதெய்வம் கூறியது. என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகளாக இப்பொழுது இருக்கின்றார்கள் தாயே. நீங்கள் எப்பொழுதும் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் நான் இன்று சொல்கின்ற விஷயங்களை அவர்களிடத்தில் சேர்த்து விடுங்கள் என்று என்னிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நான் என்றென்றைக்கும் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியும் உன்னை எதுவும் செய்துவிடாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயிடம் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த தாயினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் அல்லவா? என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்து பார், இந்த தாய் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று, எப்படி நாள்தோறும் நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நீ ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார். நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் குழந்தையே, நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த தாயினிடத்தில் மனமுருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது. அதையும் நான் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதுதானே இந்த தாயினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த தாயினுடைய பொறுப்பாகும். எனவே நான் உன்னிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்துக் கொள்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்து நீ வருவாயானால் நிச்சயமாக உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நாம் கேட்டவற்றை எல்லாம் தாய் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு முன்கூட்டியே தெரிவித்துவிட வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு நல்ல உள்ளத்தை நீ வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எத்தனையோ நாட்கள் உனக்கு உண்மையாக யாரும் இல்லை, நம்புகிறவர்கள் எல்லாம் துரோகங்களை செய்கிறார்கள் தாயே என்று என்னிடத்தில் நீ மன்றாடி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது எல்லாம் இன்னும் சில காலம்தான். என் தங்க பிள்ளையே, எல்லாமே கூடிய விரைவில் மாறப்போகின்றது. உனக்கு நல்லது மட்டுமே என்றென்றும் நடக்கப் போகின்றது.
என் தங்கமே, உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? இனி எதற்காகவும் கலங்காதே. எல்லாம் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்கும். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்க போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடி சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரதான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையதான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன் தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளையெல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய அருளை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று நீயாக எந்த விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது உன் தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன் தாயினுடைய நாமத்தை நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுப்பேன். என் தங்கமே, உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் உன் மனதிற்குள் சொல்லிக்கொள், நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீ நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமைய போகின்றது. அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இரு. இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லையே, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல உறவையும் நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கும்படி செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்காக அங்கே நல்ல சூழ்நிலைகளையும் எல்லாம் நான் அமைய வைக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயிடம் நிச்சயமாக
நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது. இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை
வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தாயினை மனதார நினைத்து கொண்டு உன்னால் எல்லாம் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமைய போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படியும் நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.